ஹாய் உறவுகளே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். 2026 நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் யாருன்னு பார்த்துருவோமா? முதல் நபர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தானே புகழ்ந்துக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு மற்றகமான ஒரு செயல்பாடாக இருக்கும் அவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட மானங்கெட்ட மாங்கொட்டைகளை நம்ம நம்பக்கூடாதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, நம்ம இல்லாத போது வேறு விதமாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அமானுஷ்ய சக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னு வச்சிங்களேன், நம்ம இருக்கும்போது ஐயோ அவ்வளோ நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அதுவே நம்ம அந்த பக்கம் போய்ட்டு வச்சிங்களேன், அப்படியே நம்மளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள்ட்டேருந்து நம்ம தள்ளி இருக்கணும். 3வது நபர்கள் தவிர்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, செருப்பு அதை திரும்பி பார்த்தாலும் பார்க்கணுமே ஒளியை கழட்டி விட்டதுக்கப்புறம் திரும்பி பார்ப்போம், இருக்குதா இல்லையா, காணாம போயிடுச்சா அப்படின்னு. அப்படி திரும்பி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி செருப்பு கூட நம்ம திரும்பி பார்க்கலாம். இப்படிப்பட்ட நபர்களை நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாதுங்க. என்ன நான் சொல்கிறது, கரெக்டாக தப்பா? இந்த 3 நபர்களிடத்து நான் விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் சிஸ்டராக விலகி இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோமே, இவங்களை விட்டு நம்ம எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாவது இருக்கலாம் இல்லையா? என்ன நான் சொல்கிறது, அப்படி யாராச்சும் அப்படிப்பட்ட நபர்கள் கூட இருக்கீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.